எல்லாரும் வணக்கம். பிக் பாஸ் பத்தி வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பிக் பாஸ் 8ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமல் சார் வந்து விலகிட்டார் அப்படிங்கும்போது, யார் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற நெறைய விஷயம் ஓடிட்டு இருக்கும்போது, இப்ப விஜய் சேதுபதி வந்து வச்சு வந்து ப்ரோமோ வந்து போட்டாய்ங்க. நெறைய பேர் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க. சரத்குமார் சார் பண்றாரு, பார்த்திபன் சார் பண்றாரு அப்படிங்கிற மாரி நெறைய கன்ஃபியூஷன்ல ஓடிட்டு இருந்த நேரத்தில, கடைசியா விஜய் சேதுபதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்ஜிதமாயிருக்காரு. அவரோட ப்ரோமோ ஷூட்லாம் வந்து ஆல்ரெடி எடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. இப்ப அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க. எந்த டயலாக் இல்ல ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறது, ஓட முடியாது ஒளியுமா முடியும் அப்படிங்கிற டயலாக் இது எந்த டயலாக்குமே இல்லாம சாதாரணமா நடந்து வராரு. நடந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்மள பார்த்து சிரிக்கிறாரு. அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் உடைய மியூசிக் போடுறாய்ங்க. பிக் பாஸ் 8ன்னு போட்டுறாங்க. அதோட முடிஞ்சிருச்சு. இப்ப விஜய் சேதுபதி உள்ளுக்குள்ள வரும்போது நமக்கு நெறைய பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் வந்து உருவாகுது. இப்ப கமல் சார் அப்படிங்கும்பொழுது, வயது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஃபேக்டர் ஆகுது. அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன்னா, லைஃப்ல எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, கேள்விகள் கேட்க முடியும். அதே மாதிரி வந்து என்ன சொல்றதுன்னா, ஆடியன்ஸுக்கு அறிவுரை சொல்ல முடியும். உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்க்கு அறிவுரை சொல்ல முடியும். அந்த நிலைமையில தான் பிக் பாஸ் இருந்துச்சு. இப்ப விஜய் சேதுபதி வந்து வந்ததுக்கு பிறகு, விஜய் சேதுபதி வந்து என்னதான் வந்து இந்த ஜெனரேஷனுடைய ஆக்டரா இருந்தா கூட, பொதுவாகவே ஒரு தத்துவத்த ரீதியா பேசுறவரா இருக்கட்டும், இல்ல கருத்து ரீதியா பண்றதா இருக்கட்டும், வாழ்க்கைய பத்தி புரிதல் கிட்டத்தட்ட 7, 7 1/2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துட்டு, ஷார்ட் ஃபிலிம் மட்டுமே நம்பி லைஃப்ப ரன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் சினிமாக்குள்ள வந்திருக்காரு. ஸோ, நம்ம லைஃப்ல பட்ட எல்லா பாடுகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து பார்த்துருக்காரு. இப்ப குறிப்பா வந்து பிக் பாஸ்க்குள்ள எப்பேர்ப்பட்ட ஆட்கள்லாம் உள்ளுக்குள்ள வருவாய்ங்க, கண்டஸ்டன்ட்டா. முதல்ல வந்து ஆரம்பத்துல இந்த சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபேமஸா இருந்துட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் போன ஹீரோஸ் உள்ள வருவாங்க. அப்படிதான் வருவாங்க. இப்போ கடந்த ஒரு 2, 3 சீசனா எப்படி வந்துட்டு இருக்காங்கன்னா, மாடல்ஸு, அதுக்கப்புறம் Instagram செலிபிரிட்டி, அதுக்கப்புறமேட்டு தேவையில்லாம Instagramல கன்டென்ட் பண்ணி, தேவையில்லாம வைரலான குரூப்லாம் வந்து உள்ளுக்குள்ள வருவாய்ங்க. இப்போ ரிவ்யூவர் அப்படிங்கிற பேர்ல சில பேர் உள்ள வருவாய்ங்க. இப்படி தான் உள்ள வராங்க. ஸோ விஜய் சேதுபதி வந்து என்ன ஒரு வேலைகள்ல வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தாரோ, அதாவது அவரு என்னென்ன ஒர்க்லாம் பண்ணாரு, மாடலிங் பண்ணாப்ல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம் பண்ணாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க தான் பிக் பாஸ்க்குள்ள வராங்க. ஸோ அவங்களுடைய பல்ஸ் என்ன அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து ஒரு கண்டிஷனோட தான் உள்ள வந்திருக்காரு அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. எப்படின்னா, கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்னதான் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாலும், என்னதான் அவருடைய சொந்த கருத்துக்கள உள்ளுக்குள்ள வச்சாலும், அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். பட் ஆனா, இப்போ விஜய் சேதுபதி உள்ளுக்குள்ள வரும்பொழுது, தன்னுடைய கருத்துக்கள ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வந்து நெறைய கருத்துக்கள சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது வந்து நம்ம ப்ரோகிராம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்ப மெயின் பிரச்சனையே என்னன்னா, ஆ இப்போ வந்து கமல் சாருக்கு இருக்கிற ஸ்பான்சர் எல்லாமே விஜய் சேதுபதி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா, அந்த மாற்று கருத்து கிடையாது. கமல் சார் அதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டு தான் போயிருப்பாரு. ஸோ, அங்க ஸ்பான்சர் பிரச்சனை கிடையாது. வருமானத்துக்கு பிரச்சனை கிடையாது. செட் எல்லாம் பயங்கரமா பண்ணிருவாங்க. ப்ரோகிராமும் வந்து ஸ்கிரிப்டும் பயங்கரமா பண்ணிருவாங்க. ஆனா, இங்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, எந்த கண்டஸ்டன்ட் உள்ளுக்குள்ள வரப்போறாங்க அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை. ஏன்னா, உள்ளுக்குள்ள பிக் பாஸ்க்குள்ள போன யாருக்குமே வந்து பெரிய அளவுக்கு வாழ்க்கையில பெரிய அங்கீகாரம் கிடைக்கல. உதாரணத்துக்கு கடைசியா வந்து ஜெயிச்ச அர்ச்சனாக்கு டிமாண்டி காலனி 2ல வந்து ஒரு ஒரு போர்ஷன் தான் கிடைக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிக் பாஸ்ல ஜெயிக்கிற எல்லாத்தையுமே ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டா தான் பார்க்குறாங்களே தவிர, அவங்கள வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டா பார்க்கல. நம்ம ஹரிஷ் கல்யாணம், அதுக்கப்புறமேட்டு நம்ம ரைஸா 2 பேரும் மட்டும் தான் ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆயிருந்தாங்களே தவிர, மத்தபடி ஓவியா வந்து அவ்வளோ பீக்குக்கு போய் கூட அவங்களால சினிமாக்குள்ள சாதிக்க முடியல. ஸோ, அப்புறம் ரித்திகா வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனா அவங்க சாதிக்க முடியல. அப்புறமேட்டு ஆரவ் வாங்குனாரு அவரு சாதிக்க முடியல. ஆரி வாங்குனாப்ல. ஸோ, இப்படி வந்து எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து பிக் பாஸ்ல ஃபேம் கிடைச்சிருந்து நீங்க இதுவே வாங்குனால் கூட, அதாவது என்ன சொல்றதுன்னா, ஜெயிச்சால் கூட உங்களால வந்து பெரிய அளவுக்கு சினிமாவுக்குள்ள சாதிக்க முடியல. அதுக்குன்னு ஒரு தனி பல்ஸ் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து கரெக்ட்டா கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்குறது இல்ல. எப்ப பிக் பாஸ் முடியுதோ, முடிஞ்ச உடனே ஒட்டுமொத்தமா அந்த ஃபேம் அப்படியே அழிஞ்சு போயிருது. ஸோ, இது அடுத்த ஸ்டேஜ்க்கு போலாம். ஆனா ஹிந்தி பிக் பாஸ் அப்படி கிடையாது. பிக் பாஸ்க்குள்ள வந்து கலந்துக்கிட்ட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டா மாறி இருக்கிறாங்க. ஹீரோயினா மாறி இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, ஹிந்தி சினிமாவ பொறுத்தவரைக்கும், சீரியலுக்கு உள்ள நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமாக்கான ஒரு என்ன சொல்றது? ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிரிப்பரேஷன் மாதிரி. சினிமாக்குள்ள நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரிப்பரேஷன் பண்ணி, அவங்க வந்து நடிச்சு, அதுக்கப்புறம் வந்து சீரியல்ல வந்து பெரிய ஒரு சீரியல் ஒரு மொத்தமா நடிச்சு முடிச்சு, அதுல ஒரு பேர் வாங்குன பிறகு தான் சினிமால ஹீரோயினா மாறுறாங்க. ஆனா, இங்க அப்படி கிடையாது. நம்ம சினிமாவுக்குள்ள நடிச்சு வாய்ப்புகள்லாம் இழந்த பிறகு, அதுக்கப்புறம் யாருமே வாய்ப்பு குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில வெப் சீரிஸ்க்கு போவாங்க. வெப் சீரிஸ்க்கு போனதுக்கு பிறகு அதிலயும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப நிராகரிக்கப்படுது. ரொம்ப ஏஜ் அதிகமான பிறகு தான் வந்து சீரியலுக்குள்ள வராங்க. ஸோ, இங்க என்ன ஆயிருதுன்னா, அப்படியே ரிவர்ஸ்ல நடக்குது. ஸோ, இது இந்த பிக் பாஸ் வந்து கொஞ்சம் மாறுபட்ட டைம்ல வந்து இருக்கும். எப்படி வந்து கமல் சாருக்கு வந்து பிக் பாஸ் வந்து பெரிய ஒரு பீக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சோ, அதே மாரி விஜய் சேதுபதிக்கு எவ்வளவு பீக்கு கொண்டு போக முடியுமோ, அந்த அளவு பீக்கு கொண்டு போய் தான் வந்து நிறுத்துவாங்க. அப்படி கொண்டு போய் நிறுத்தினால் ஒழிய, இந்த பிக் பாஸ் அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போக முடியாது. அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியாது.
ஸோ விஜய் சேதுபதியை வச்சு எந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக பில்டப் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க, குறிப்பாக எப்படிப்பட்ட செட்டெல்லாம் போட போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பிக் பாஸ் நடக்க நடக்க அந்த செட்டோட வேல்யூ பயங்கரமாயிட்டு இருக்குது. சுற்றி சுற்றி அந்த அந்த என்ன சொல்கிறதுனா அந்த கம்பெனிஸ் பேர்லாம் வந்து வர அந்த ஆடெல்லாம் வந்து போட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. அதை விட மிக முக்கியமாக என்னென்னா அந்த செட்டோட அந்த குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எனக்கு வந்து பிக் பாஸ் பார்க்குற ரொம்ப தொடர்ச்சியாக பார்க்குற அந்த பழக்கம் கிடையாது. பட் ஆனால் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம சேனலுக்கு ஒரு ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிக் பாஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் முடிவு பண்ணியிருக்கிறது. ஸோ ஃபுல் டைமாக வந்து யூடியூபராக இருக்கிற டைம்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான நேரமும் நிறைய இருக்குது. ஸோ இந்த பிக் பாஸில் அதாவது விஜய் சேதுபதிக்கு எப்படி வந்து ஒரு இது ஒரு கன்னி பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது முதல்ல கன்னிச்சாமி மாதிரி முதல்ல வந்து சபரிமலைக்கு போகும்போது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற இடத்துக்குள்ள வந்து உள்ள நுழையிறாப்புல அது எப்படி வந்து அவருக்கு பாசிட்டிவான இடத்துக்கு நகர்த்துது அப்படின்னு வந்து நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னொரு அட்வான்டேஜான விஷயம் என்னன்னா, விஜய் சேதுபதி இப்போ ஹீரோவை மட்டும் தான் நடிப்பேன், செகண்ட் ஹீரோவை நடிக்க மாட்டேன், வில்லன் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் வந்துட்டாரு. வருஷத்துக்கு சில படங்கள் மட்டும் தான், 2 படங்கள் 3 படங்களுக்கு மேலே பண்ணக்கூடாது. அதுவும் சரியான கதையம்சம் வந்து அமைஞ்சா மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் வந்து விஜய் சேதுபதி வந்துட்டு தான் அவர் ஆல்ரெடி இன்டர்வியூவில் சொல்லிட்டார். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேருக்கு பழக்கத்தினால மட்டுமே நான் நிறைய படம் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால் வந்து எனக்கு நிறைய டைம் எடுத்துக்கணும். ஒரு கேரக்டர் பண்ணால் அது வந்து பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர் பண்ணணும். எப்படி வந்து மகாராஜா படம் வந்துச்சுல, அந்த மாதிரி பவர்ஃபுல்லான கேரக்டர் எடுத்து தான் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறனால அவருக்கு நிறைய டைம் இருக்குது. பிக் பாஸுக்கு இந்த 100 நாட்கள் ஒதுக்குற டைம் இருக்குல்ல, இந்த டைம் நிறைய இருக்குது. 100 நாளும் மொத்தமாக பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த 8 நாள் 10 நாள் கால் ஷீட் இருக்குல்ல, அந்த கால் ஷீட்லேயே அவர் ஒரு ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். பொறுத்து வந்து பார்ப்போம். இவர் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை பேசுகிறாரு, அந்த அங்கே பிக் பாஸுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அந்த பாலிடிக்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுக்கு விஜய் சேதுபதியை பற்றி என்ன தோணுது? பிக் பாஸ் ஹோஸ்ட்டாக வந்தது எப்படி வந்து தோணுது? கமல் சார் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசலாம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா. பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.